ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 த பிளட் லைன்ஸ். ஸோ இந்த படத்தினுடைய ஒரு ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இன்ச்சு பிச்சு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐரிஸ் அப்புறம் வந்து பால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 2 கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து ஸ்கை வியூ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க. ஸோ ஸ்கை வியூ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிற இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்ம ஐரிஸ் அப்படின்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலுக்கு வந்து நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ண நம்ம ஐரிஸ் பார்த்திங்கன்னா அவங்க உண்மையை வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ அந்த உண்மையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து போட்டு உடைக்கிறாங்க. நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அதையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுற மணியுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாருமே அங்கேருந்து ஆல்மோஸ்ட் அங்கேருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறந்தும் போயிடுறாங்க. அந்த ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இடிஞ்சு விழுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி பையன் வந்து இருப்பான். ஸோ அந்த குட்டி பையன் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ஒரு காயின் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காயினை வந்து நம்ம அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான்னா அதை தூக்கி போட்டுருவான். ஸோ அது காற்றுக்கு போய் இடித்து ஒரு இடத்துல போய் விழுந்து. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணக்காட்டி அந்த ஸ்கை வியூ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்கை வியூ இடம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்தேன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை விட மொத்தமாக இடிஞ்சு வந்து ஒரு அங்கேருந்த 100-100 பேர் மேலே இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. ஸோ இன்க்ளூடிங் பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துறாரு. ஸோ ஃபைனலாக நம்ம ஐரிஸும் இன்னொரு குட்டி பையன் அந்த மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த 2 பேர் மட்டும் எப்படி சர்வே பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறந்துறாங்க. அந்த காயினை தூக்கி போட்ட குட்டி பையன் அவங்க மட்டும் தப்பிச்சலாம் சொல்லி இறங்கி வருவான். பட் ஆனால் அந்த பியானோ மேலே வந்து பட்டி சதறி இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே மட்டும் எப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஐரிஸும் அந்த குட்டி பையனும் சேர்ந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தா ஒரு கனவை வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷனாக வந்து ஸ்டெஃபனி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேக்ஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த அங்கே இந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமானதான் தெரியும். ஆனால் இந்த கதற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டு அந்த பெல்லு படிக்க ஸ்கூல் டிஸ்மிஸ் ஆகிடுது. நம்ம ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹாஸ்டல் ரூம் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணி இந்த ஃப்ரெண்டு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் என்னென்னு தெரியல, என்னோடய கிராண்ட்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் அவங்களோட கனவாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு. அவங்க இன்னும் மிரோட்டு இருக்காங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அவங்க இறந்து போன மாதிரி கனவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது, தூங்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு அட்வைஸ் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களோட ஊருக்கு போய் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கிராண்ட்மா பற்றி விசாரி இருந்தாங்கன்னா அவங்களே இப்போ நேரடியாக கூட பார்த்துரு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒத்துக்கிட்டு டேரெக்டாக அவங்களோட ஹோமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ ஹோமுக்கு போன நம்ம ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கிட்ட இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறாங்க. அண்ட் அவங்க பிரதர்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. பட் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டெஃபனி கிட்டே பேசுறதில்லை. ஏன்னா ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிரதர்கிட்டதும் அவங்க ஃபேமிலி கிட்டதும் இப்போதைக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பேசுறதில்ல. பிகாஸ் அவங்க அம்மா மாதிரியே அவங்க அம்மா வந்து இவங்களை 10 வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிட்ட மாதிரி அவங்கள லோன்லினஸில் விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து இதில் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதுக்காட்டி இப்போ அவங்க பிரதருக்கு இப்போதைக்கு ஸ்டெஃபனி மேலேயும் கொஞ்சம் பாசம் குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா வந்து பெரிய கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போகிற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து எனக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் இப்போ திரும்பி வந்து பிரதர்கிட்டையும் அண்ட் அவங்க அப்பா கிட்டையும் இதை பற்றிலாம் விசாரிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பெருசாக எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துன்ற மாதிரி என்னமோ அட்வைஸ்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அங்கிள் ஹவர்ட் வீட்டுக்கு நான் வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபனி சொல்ல அவங்க அப்பா இருந்துட்டு ஸ்டெஃபனியோட அப்பா கிட்ட சொல்லுவார் அப்படின்னா, அங்கிள் ஹவர்ட் கிட்டே நீ போகிற மாதிரி இருந்தால் அங்கிள் ஹவர்ட் கிட்ட தயவு செஞ்சு ஐரிஸை பற்றி மட்டும் கேட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்லி தாட்டி விட நம்ம ஸ்டெஃபனி போன உடனே மொதல் வேலையாகவே பார்த்திங்கன்னா ஐரிஸை பற்றி தான் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அங்கிள் ஹவர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. பட் ஆனால் அங்கிள் ஹவர்டோட மிஸ்ஸஸ் ஹவர்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ராயரில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ராயர் கூட தேடி பார்த்துறேன்னு சொல்ல அந்த ட்ராயர்லேருந்து தேடி பார்த்து நம்ம ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஐரிஸோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலஞ்ச பங்களாவாட்டம் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஐரிஸ் வந்து ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா சேஃபாக உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஸோ ஐரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் கிட்டே அந்த ஒரு ஸ்டெஃபனிக்கு வந்து என்ன விஷயம் வந்துச்சோ ஸோ அந்த விஷயம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வந்து ஐரிஸ் கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கும் போதே வந்து நான் அங்கே வந்து இறந்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஐரிஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் இப்போ வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம பால் வந்து ஐரிஸ்க்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ்க்கு ஒரு விஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அந்த விஷன் தான் ஸ்டெஃபனியோட கனவுலையும் பார்த்திங்கன்னா வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எப்படி நீங்கள் உயிரோடு இருக்கீங்க தளர்த்தி காப்பாற்றிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டெஃபனி கேட்பாங்க. நம்ம ஐரிஸ் வந்து அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த விஷனில் பார்த்தேன், அந்த விஷனில் வந்து அந்த சின்ன பையன் அந்த கல்யாணத்துக்கு போட்டான் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அந்த பால் ப்ரப்போஸ் பண்ணும்போதே
நான் வந்து அவன்கிட்ட சின்ன பையன்கிட்ட இருந்து அந்த காயினை பிடுங்கி மற்ற இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்த எல்லாத்தையுமே முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் கீழேயும் தட்டி விட்டேன். அங்கேருந்து 100-150 பேருக்கு எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி ஐரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த 100-150 பேரில் கொஞ்ச நாள் கழித்து பாலும் இறந்து போன மாதிரியும் அங்கேருந்தவங்க எல்லாருமே ஒரு இறந்து போயிட்டு இருந்த மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த டெத் அப்படிங்கிறது அவங்கள அன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கு. பட் ஆனால் இவங்க அந்த விஷன் மூலிமா முன்னெச்சரிக்கையாகி இவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அவங்க எல்லாருமே இந்த டெத்தோட லிஸ்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ். அவங்க எல்லாத்தையுமே தேடி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெத் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் இப்போதைக்கு ஐரிஸ் மட்டும் உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐரிஸும் இன்னொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உயிரோட இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சீனில் தான் பார்த்திங்கன்னா என்ன காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அந்த சீன்லாம் வரையில தெளிவாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ஐரிஸ் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அவங்க இந்த டெத் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத ஒரு புக்கு மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதியுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்கில் இவங்க எப்படிலாம் தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இதெல்லாமே வந்து எழுதி வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த புக்கை கொடுத்து இந்த புக்கு நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர்த்துட்டு நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. ஐரிஸ் வந்து இப்போதைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா டெத் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கேப்சர் பண்ணிடணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உள்ளே தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு அவங்க ஃபேமிலியே டெத்து தேடி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபேமிலியே டெத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா இப்போதைக்கு வெளியே போய் தான் ஆகணும், நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து காப்பாற்றி தீரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த புக்கை கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தோட புக்கை வந்து ஸ்டெஃபனி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீ நம்ப மாட்டேன், நேரடியாக பார்த்தா தான் நம்புன்னு சொல்லிட்டு டெத் அவங்களை கேப்சர் பண்ணுற விஷயத்த நேரடியாகவே பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்டெஃபனி இறந்து போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க ஃபேமிலியில் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனோட இறுதி சடங்குகள் வந்து நின்றுருக்காங்க. ஸோ ஸ்டெஃபனி வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, ஸோ நான் வந்து ஐரிஸை பார்த்துருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எதனால் டெத் இவங்க ஃபேமிலியை கேப்சர் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அங்கேருந்து 100-150 பேர்த்தில் ஐரிஸும் ஒருத்தாங்க. ஸோ அவங்களுமே சேர்ந்து இறந்துருக்கணும். ஸோ அப்படி அவங்க இறந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காது. ஸோ அதனால தான் வந்து இவங்க ஃபேமிலியை டெத்து வந்து கேப்சர் பண்ண வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் நம்ம ஸ்டெஃபனியோட அப்பாவும் மிஸ்ஸஸ் ஹவுட் அவங்க 2 பேருமே வந்து இந்த ஃபேமிலி ட்ரீக்குள்ளே சேர மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களே டெத்து கேப்சர் பண்ணாது. பட் ஆனால் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் டெத்து கேப்சர் பண்ண தான் போகுது. ஸோ அதுக்கு தான் டெத்து இப்போ கேப்சர் பண்ண வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐரிஸ் ஸ்டெஃபனி கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஸ்டெஃபனி ஸ்டார்டிங்கில் அதை பற்றி நம்மளே நிலைமை கூட அதுக்கப்புறம் அங்கிள் ஹவுட் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போவார் பார்த்திங்களா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்புவாங்க. ஸோ அங்கிள் ஹவுட் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போவாங்க எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டெஃபனோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம ஐரிஸை பார்க்குறது தான். ஸோ ஐரிஸ் அங்கே பார்க்குறதுக்காக இவங்க ஸ்டெஃபனோட அம்மா ரிட்டர்ன் ஆக, ஸோ அந்த இடத்துல இந்த ஃபேமிலி மீண்டும் ரீக்ரூப் ஆகி மீண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெஃபனோட அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா டார்லின் அவங்க பேர். ஸோ டார்லின் அங்கிள் ஹவார்டை ஏற்கனவே ஒரு டெத்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது ஏற்கனவே ஒரு வாட்டி காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி பண்ண தப்பிக்க முடியல. ஸோ விதமாக பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவார்டும் இறந்து போயிட்டார். ஸோ அங்கிள் ஹவார்டு இறந்து போனதுக்கப்புறமா தான் ஸ்டெஃபனிக்கு வந்து இதை நம்பவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த புக்கை தெளிவாக படித்து அந்த ஃபேமிலிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து வந்து மிஸ்ஸஸ் ஹவார்டு இங்கே பார்த்துக்கங்க, அடுத்து உங்கள் பையன் தான் வந்து சாக போகிறான், அவங்க இது ஒரு ஃபேமிலி ட்ரீ. ஸோ இந்த ஃபேமிலி ட்ரீயில் மிஸ்ஸஸ் ஹவார்டுக்கும் ஸ்டெஃபனியோட அப்பா அவருக்கும் வந்து எதுவும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ எரிக்கு அப்புறம் வந்து உங்களோட 2வது பொண்ணு அப்புறம் பாபி இந்த 3 பேர் தான் அடுத்தடுத்து லிஸ்ட்டில் சாக போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெஃபனி அப்புறம் ஸ்டெஃபனி அப்புறம் வந்து என்னோடய தம்பி பிரதர் இடத்தையும் வந்து டெத்து கேப்சர் பண்ண தான் போகுது அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபனி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டாங்க. அதனால அந்த ஃபேமிலி மெம்பர் சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ எரிக்குமே வந்து நம்பிக்கை இல்லாமல் அதை தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்டெஃபனியோட அம்மாவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷயத்தை டீட்டெயிலாக தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து நடக்க சான்ஸ் இல்லை, உங்கள் வாழ்க்கையை நீயே போட்டு அழிச்சிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தான் டேட்டூஸ் அவர் வந்து ஒரு டேட்டூ இதில் தான் வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க நம்ம. ஸோ அந்த இதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான ஒரு பிரச்சனைகள் மாட்டேன் அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. ஸோ இப்போதைக்கு ஸ்டெஃபனோட கணக்குப்படி நம்ம அந்த டெத்து வந்து அடுத்து எரிக்கத்தை கேப்சர் பண்ண போது நினச்சிட்டு இதில் வந்து ஒரு சிதை பற்றி தெரிஞ்சு நம்ம ஸ்டெஃபனி அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ ஏன்னா நான் நைட்டே வந்து அந்த டேட்டூ ஷாப் மொத்தமாக வந்து வெட்டிச்சு சத்தடிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எப்படியும் வந்து இவர் தப்பிச்சாரு. எரிக்கு இப்படி தப்பிச்சு வரேன். எரிக்கு வந்து கெத்த டைலாக்லாம் பேசுவாங்க, எனக்கு வந்து சாவே கிடையாது போல் அப்படின்ற மாதிரி கெத்த டைலாக்லாம் பேசிட்டு சும்மா கேஷுவல் சுற்றிட்டு இருப்பார். இதை பற்றியுமே திங்கே பண்ணிக்காமல். பட் நம்ம ஸ்டெஃபனி மட்டும் ஸ்டெஃபனியோட பிரதர் 2 பேருமே வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. நம்ம எரிக்கை நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அந்த லிஸ்ட்டில் எரிக்கு சாகாமல் அவரோட தங்கச்சி வந்து செத்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து மிஸ்ஸஸ் ஹவார்டு வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஸோ எரிக்கு வந்து பார்த்திங்கன்னா
ஹவர்டுக்கும் மிஸ்ஸஸ் ஹவர்டுக்கும் பிறந்த பையன் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த உண்மை போட்டு. ஸோ அதனால தான் அந்த லிஸ்ட்டில் இப்போ எரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேர மாட்டார் அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ வச்சு மீன்ஸ் இந்த டெத்தோட லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது நம்ம பாபி. ஸோ பாபி தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ண போகுது. ஸோ இப்போ பாபி தான் காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃபனி அண்டு தான் பிரதர், அப்புறம் எரிக் அண்டு பாபி, அப்புறம் ஸ்டெஃபனோட அம்மா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இந்த டெத்துக்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு டாக்டர் விஷயத்தை பற்றி இந்த புக்கில் போட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து தெரிய வருது, நம்ம ஐரிஸ் வந்து காப்பாற்றின அந்த குட்டி பையன் தான் வந்து அங்கே இருக்க அந்த டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு வழிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். 2 வழி தான் சொல்லுவார். ஸோ வந்து ஒன்று இறந்து போய் மீண்டும் ஒரு மிராக்கிள் நடந்து உயிர் பிழைச்சா அந்த டெத்து வந்து இந்த சைக்கிளையே நிறுத்திட்டு அந்த கேப்சர் பண்ண வந்து எல்லாத்தையும் முற்றும் அப்படின்றது ஈஸியான வழி. அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா செத்து தான் போகணும் வேறு வழியில் அந்த மாதிரி இதுவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எரிக்கு வந்து பாபியை வந்து கொண்டு மீண்டும் உயிர் பிடிக்க வச்சிடலான்ற மாதிரி அவருக்கு பீனட் அப்படிங்கிறது வந்து சேராது. ஸோ அதை வச்சு இதை வந்து செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவரு போக, இதை வந்து ஸ்டெஃபனி, அவங்க பிரதர், அப்போ அவங்க அம்மா, அவங்க 3 பேருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தனியாக அப்படி போய் பண்ணலான்னு பார்க்கல, எரிக்கு வந்து டெத்தோட இந்த மாதிரி பண்ணி எப்படி தப்பிச்சலான்னு ட்ரை பண்ணங்காட்டி அப்படின்னா சரியாக வேலை செய்யலை. ஸோ அதனால் டெத்து வந்து எரிக்கையும் சேர்த்து கேப்சர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் பாபி அவருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து இறந்து போயிட்டார். ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டெத்தோட வந்து விளாடக்கூடாது, அது கேப்சர் பண்ண வந்தது ஒன்று கேப்சர் பண்ண விடணும், இல்லைனா உருப்படியான மோதுனா ஜெயிச்சிடணும், தோற்று போயிட்டா அதுக்கு உடனே அந்த அவங்களையும் சேர்த்து கேப்சர் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஸ்டெஃபனி மற்றும் ஸ்டெஃபனியோட பிரதர் அண்டு டார்லின், இவங்க 3 பேர் தான் வந்து இருக்காங்க. இவங்களுமே அந்த 3 பேருமே அடுத்த அந்த வரிசையாக லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவும் செய்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறச்சே ஃபஸ்ட்டு டார்லின் தான் பார்த்திங்கன்னா இறந்து போக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வந்துச்சு. ஸோ அப்போ தான் இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஐரிஸ் இத்தனை வருஷமாக வந்து அந்த இடத்த தள்ளி போட்டுகிட்டே இருந்ததுக்கு உண்டான காரணம் அவங்க அந்த வீட்டில் இருந்தது தான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போது இந்த 3 பேருமே அந்த வீட்டை நோக்கி வந்து போகிறாங்க. ஸோ அந்த வீட்டை நோக்கி அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது ஏகப்பட்ட ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது, ஒரு சிக்னேச்சர்ஸ் எல்லாம் வந்து காட்டுது. ஸோ ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குது. ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்ற ஒரு வார்னிங்கை கொடுக்க, ஸோ எப்படியா நம்ம சீக்கிரமாக உள்ளே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு அவங்க எப்படி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகிறான்னு பார்க்குறாங்க. அந்த இதில் டார்லினும் ஸ்டெஃபனியோட தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போகிறாங்க. பட் ஸ்டெஃபனி வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் பெல்ட் வந்து கழட்ட முடியாமல் அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போனால் நான் தப்பிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க 2 பேரும் உள்ளே போகலான்னு சொல்லி பார்க்குற அந்த ஒரு தருவாயில் என்ன ஆகுதுன்னா, அவங்களோட வீடு, அந்த ஐரிஸோட வீடு மொத்தமாக வெடிச்சு சதறினதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டெஃபனோட தம்பி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் மாட்டிக்கிறாரு. பட் ஆனால் ஸ்டெஃபனோட அம்மா டார்லின் அவங்கள எப்படியே வந்து காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றின அடுத்த செகண்டே டார்லினை டெத்து கேப்சர் பண்ணிடுது. அவங்க எப்படி இறந்து போயிடுறாங்க வித்தியாசமாக. அண்டு கம்பி வந்து கீழே வந்து இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெஃபனியோட தம்பி எப்படி வந்து ஸ்டெஃபனி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படி காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவங்க தண்ணியில் மூழ்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ அந்த சீட் பெல்ட்டை கத்தியை வச்சு அறுத்து வெளியே காப்பாற்றி வந்து போட்டால் அவங்க அன்கான்ஷியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட சாகர கண்டிஷன் பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. ஸோ அங்கேருந்து புஷ் பண்ணி எப்படியோ பிரீத் வர வச்சு நம்ம ஸ்டெஃபனோட தம்பி ஸ்டெஃபனியை காப்பாற்றிடுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்டெஃபனியும் இப்போதைக்கு சேஃபு, ஸ்டெஃபனோட தம்பியும் இப்போதைக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா சொல்ல வராங்க. ஸோ அந்த டெத் கிட்ட எப்படியோ வந்து எரிக்கும் பாபியும் சிக்கிற மாதிரி இவங்க சிக்காமல் இவங்க இப்போதைக்கு தப்பிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. நம்ம இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெஃபனோட தம்பி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஸ்டெஃபனியும் வந்து ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கு. அவங்க ஸ்டெஃபனோட அப்பா அவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எப்படியோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனதாகட்டும் போனது போட்டுற மாதிரி ஜாலியாக இப்போதைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி தான் வந்து என்ன காட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்டெஃபனோட தம்பியோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தான் இப்போதைக்கு அவங்க போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுங்க போகிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனியோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போதைக்கு நீ அன்கான்ஷியஸ் தான் இருக்குதுன்னா ஸ்டெஃபனி ஆகியிருக்கா, அன்கான்ஷியஸ் ஆனவளை தான் நீ காப்பாற்றிருக்க. ஸோ விச் மீன்ஸ் அவள் இன்னும் சாகலை அப்படின்னு கிட்டத்தட்ட லிட்டரலி அவள் சாகிறதுக்கு முன்னாடி நீ அவளை காப்பாற்றிட்ட அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வராங்க. ஸோ விச் மீன்ஸ் இப்போதைக்கு டெத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வின் பண்ணலை. டெத்துக்கிட்டே இவங்க கிட்டத்தட்ட சொன்னால் அவங்க போட்டியே போடணும்னு தான் சொல்லணும். போட்டி போட்டு ஒன்று வின் பண்ணணும், நான் தோக்கணும். இப்போதைக்கு போட்டியே போடாமல் தோற்றும் போகாமல் தான் ஜெயிக்கவும் செய்யாமல் இருக்கிற இந்த தருவாயில் இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டில் இவங்க 2 பேர் இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க.
இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேலன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேறு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டார்டிங் சீனில் எந்த ஒரு காயின் மூலிமா ஐரிஸ் அந்த இருக்கிற எல்லா மக்களும் எப்படி இறந்து போனாங்களோ, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்பவும் ஒரு காயின் தான் வந்து சரி பண்ணி விடுது. ஒரு காயின் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த காயின் வந்து ரயில்வே ட்ராக்கில் போய் சிக்கிடுது. ஸோ அதனால் ட்ரெயின் வந்து தடம் புரண்டு வந்து இவங்களை கொல்ல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டெஃபனியும் அவன் தம்பியும் எப்படி தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் மேலே இந்த மரக்கட்டைகள்லாம் வந்து ஸ்டெஃபனி மேலே விழுந்து ஃபஸ்ட்டு ஸ்டெஃபனி சாகிறா, அதுக்கப்புறம் ஸ்டெஃபனியோட தம்பி சாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி காமிச்சு இந்த ஒரு படத்தையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ ஹோல் கேரக்டர்ஸ் டெத்தோட லிஸ்ட்டில் இருந்த கேரக்டர்ஸ்லேயும் இவங்க 130 பேரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ஐரிஸ் அந்த ஃபேமிலி, ஐரிஸோட ஃபேமிலியில் இருக்கிற அந்த டெத் லிஸ்ட்டில் இருந்த எல்லா மெம்பர்ஸும் இப்போதைக்கு செத்து போயிட்டாங்கன்ற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட வந்து இந்த படமே வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு இன்னும் நல்ல ஒருத்தான ஒரு படமாகவே வந்து இருந்துச்சுங்க. ஸோ இன்னும் இந்த படத்தை யாராவது பார்க்க முடியாதீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு தரமான படம், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. செமையான படம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.